ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SenThen lifestyle. என் பேர் வந்து முத்துமாரி. எங்களோட சேனல் நேம் வந்து SenThen lifestyleன்னு சொல்லி ஒரு சேனல் வந்து நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு வல்லாரைக்கீரை துவையல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த வல்லாரைக்கீரையில் வந்து நிறையவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நம்மளோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு வல்லாரைக்கீரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வல்லாரை உண்டோரிடம் மல்லாடாதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வல்லாரைக்கீரை சாப்பிட்டவங்க வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. அதுக்காக தான் வந்து இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த சட்னி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க நாங்கள் வச்ச வல்லாரைக்கீரை, அதோட சேர்த்து வந்து பொன்னாங்கண்ணியும் நட்டு வச்சுருக்கோம். நாங்கள் வந்து இப்போ வந்து ரெண்டல் ஹோமில் தான் இருக்கோம். அதனால் வந்துட்டு ஒரு சின்ன பக்கெட்லேயும் ஒரு அறுந்து போன ரப்பர் பழத்துலேயும் வந்துட்டு நாங்கள் வச்சுருக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரே ஒரு பிரண்டை செடி வச்சுருந்தோம். நல்லா வந்து மரத்துக்கு மேலே ஏறி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நாங்கள் இது வந்துட்டு 2வது வாட்டி ஒடிச்சு விட்டதுக்கப்புறமும் இது வந்து வந்திருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு சின்ன காய்கறி தோட்டங்க. இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு இது நாங்கள் உண்டாக்குனது. நான் வந்து என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம். அப்புறம் வந்துட்டு அது கருவேப்பிலை செடியே 2 எண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 கரும்பு மட்டும் வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டலாம் வந்துட்டு இதுலேருந்து ஒரு போர்ஷனில் வந்துட்டு செங்கீரை விதை போட்டிருக்கோம். செங்கீரை விதையும் அதுக்கு அந்த பக்கம் வந்து மல்லி விதையும் வந்து நட்டிருக்கோம். மல்லி விதை வந்துட்டு எடுத்து போட்டு விட்ருக்கோம். அது இன்னும் முளைச்சி வரல ரெண்டுமே. இப்போ வாங்க நம்ம வந்துட்டு வல்லாரைக்கீரையை வந்து ஒடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக உரம் எதுவுமே சேர்க்கலை. சாணி வந்து எப்பப்போ கிடைக்குதோ நாங்கள் அப்பப்போ வந்துட்டு சாணி எடுத்துகிட்டு வந்து உதுத்து போட்டு விடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி வாஷ் பண்ண தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து நான் சும்மா சிங்கில் ஊற்றாமல் அதை அப்படியே வந்துட்டு இந்த இதுக்கெல்லாம் வந்து ஊற்றி விட்டுருவேன். நம்ம வந்து சும்மா நார்மலாக தண்ணி ஊற்றுறதை விட இந்த மாதிரி அரிசி வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் வந்து ஊற்றும் போது நல்லா செழிப்பாக வளரும். இதே மாதிரி வந்து எல்லா செடிக்குமே வந்துட்டு அரிசி தண்ணியை வந்து ஊற்றலாங்க. நம்ம நான்வெஜ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அலசுவோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியும் வந்துட்டு இதில் ஊற்றலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லா வளரும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கிற வேஸ்ட்டு எல்லாமே வந்து இதில் தாங்க நான் வந்து எடுத்துகிட்டு வந்து போடுவேன். அப்புறம் வந்துட்டு மரத்தில் இருக்கிற இலைங்கள்லாம் உதிர்ந்து இதில் தாங்க விழும். நாங்கள் அப்படியே விட்டுருவேன். இப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வேஸ்ட்டையுமே வச்சு நம்ம வந்து செடி வளர்க்கலாங்க. அதுவே வந்து ஒரு நல்ல உரம் தான். நாங்கள் இதில் வந்து செயற்கை உரம் எதுவுமே வந்து சேர்க்கலை. இந்த பக்கெட்டில் உள்ள மண்ணை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளேருந்து மண்புழு வருங்க. நாங்கள் 2 வாட்டி வந்து எடுக்கும்போது மண்புழு வந்துச்சு. வாங்க இந்த வல்லாரைக்கீரை சட்னி வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். கட்டு வல்லாரைக்கீரையை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு நாட்டு தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 7-8 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேங்க. 4-5 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 வத்தல் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ நீங்கள் அவ்வளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் வானொலியில் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. ஆயிலில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்துட்டு வற்றல் மிளகு எல்லாமே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு ப்ரௌனிஷ் ஆகி வந்துருச்சுங்க. இது நம்ம வந்து இங்கே ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். இப்போ அதே ஆயில்லையே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சவந்து வர்ற வரைக்கும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு வதங்கி வந்த பின்ன நாட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் வந்துட்டு வதக்கலாம். இதோடு சேர்த்து கூட வந்துட்டு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடுங்க. நான் எப்போவுமே வெங்காயம் தக்காளி வந்துட்டு வதக்கும் போது அதோடு சேர்த்து உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். நமக்கு நேரமாக கொஞ்சம் மிச்சமாகும். உப்பு சேர்த்தாச்சுங்க. நல்லா இதை வந்துட்டு வதக்கிக்கலாம்.
இப்போ பாருங்கள் வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்த பின்ன வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவு மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அறுத்து வச்சுருக்க வல்லாரைக்கீரையை வந்து ஆட் பண்ணிடுவோம். நான் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இதை வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு பீஸாக நறுக்கி வச்சுட்டேன். சேர்த்து நல்லா ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்குவோங்க. இந்த வல்லாரைக்கீரை வந்து நம்மளோட ஞாபக சக்திக்கு வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுக்கலாம். இட்லி தோசை சாதத்துக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கின பின்னே நான் வந்துட்டு கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேங்க. நான் ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சுருந்த கோகோனட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக வந்து சூடாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா ஆற வச்சு பின்னே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. தாளிப்பு வந்து சேர்த்துடலாம். இப்போ அந்த வானொலியை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதில் வந்து லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடான பின்னே நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு துவையலோடு வந்து ஆட் பண்ணிக்குவோம். பாருங்கள் வல்லாரைக்கீரை துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.